Dear students, physics class 11 textbook, first chapter, units and measurements. இதில் நீட் இல்லைன்னா JEE மெயினில் வர டைப் ஆஃப் கொஷின்ஸு 5 டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக நான் பிரிச்சிருக்கிறேன். Therefore, we will now take topic wise we will analyze. First topic possible is conversion of units. இது ரொம்ப சிம்பிள். இதில் கொஷின் ஜாஸ்தி வர சான்ஸ் இல்லை. வந்ததுன்னா எப்படி பண்ணணும் சொல்லி we must know. இது ஒன்லி சிம்பிள் தான் இது. ஓகே, now we'll just see. Take some exercise. For example, force equal to 5 Newton. இதை 5 நியூட்டன்கிறது ஒரு டைப் ஆஃப் யூனிட். என்ன யூனிட்? SI யூனிட்ஸ். நியூட்டன் நேம், whereas the actual unit kg meter per second squared. அதனால் இந்த 5 நியூட்டனை we want to convert into CGS system. CGS system centimeter, grams and second. Therefore, இதை how to convert, we will just see the basic example. என்ன பண்ணணும்? இது 5 நியூட்டனை முதல்ல 5 லெஃப்ட் சைடில் முதல்ல எழுதிக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல்ல எழுதிக்கோ. 5 நியூட்டன் அகெயின் நான் யூனிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோ. கேஜி மீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ ஹவு மெனி கிராம்ஸ் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோ, எக்ஸுன்னு போட்டுக்கோ. எக்ஸுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம வேலை ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இப்போ நம்மளுடைய எய்ம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் யூனிட்டு ரைட் ஹேண்ட் சைட் யூனிட்டை கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்று கேஜியை நம்ம கிராமாக மாற்றி கிராம் ஸ்ட்ரைக் பண்ணணும். இல்லைன்னா கிராமை கேஜியாக மாற்றிட்டு அதை கேஜி ஸ்ட்ரைக் பண்ணணும். எது ஈஸின்னு பார்த்தோன்னா 1 kg 1000 grams. அதனால் கிராம்ஸில் கனெக்ட் பண்ணால் 1000 என்ன பண்ணணும்? இப்போ கேஜியை 1000 grams எழுதிக்கலாம். இல்லை கிராமை கேஜியாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா 1 gram equal to 0.001 kg. ஸோ டெசிமல் வருது. டெசிமலை as much as possible அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நம்ம அரித்மெட்டிக்கு டெசிமல் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். அதனால் முக்கால்வாசி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்ச போது நீங்கள் ஃபுல் நம்பரே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இன் திஸ் கேஸ் என்ன பண்ணணும்னா கேஜியை நம்ம 1000 gram எழுதிக்கணும். அதே மாதிரி மீட்டரையும் நம்ம இப்போ சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. 100 சென்டிமீட்டர் எழுதிக்கணும். தென் செகண்ட் ஸ்கொயர் அதே இருக்கிறதுனால டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இப்போது முதல்ல எழுதின அப்புறம் செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம், கிராம் கேன்சல் பண்ணிக்கலாம், சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது? 5 × 1000 × 100. இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் எக்ஸ் இருக்குது. எப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 10⁵ calculation ஈக்குவல் டு டைன்ஸ்னு கொடுத்துருங்க. பிகாஸ் டைன் இஸ் a நேம் given to CGS unit of force, கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வில் டேக் வெலாசிட்டி 90 km/h இருக்குது. இதை நம்ம கொஸ்டின் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட். இது ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு நமக்கு தெரியும். நமக்கு 18 km/h equal to 5 m/s. Or suppose you are now given km/h இருந்ததுன்னா the multiply by 5/18 gives you m/s. இது நமக்கு இந்த கன்வர்ஷன் நமக்கு அத்துப்படி ஏற்கனவே இருந்தாலும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு லேர்னிங்க்கு ஹவு வி காட் த கன்வர்ஷன் இதை நம்ம பார்ப்போம். நம்ம மெத்தட் இதே மெத்தட் தான். என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணணும்? கிவன் 90 km டிவைட் பை ஹவர் எழுதிக்கணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இப்போ தேவை m/s. தேர்ஃபோர் தெரியும் அன்னோன் எக்ஸ் m/s எழுதிக்கணும். இப்போ யூனிட்ஸை முதல்ல ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும் லெஃப்ட் ரைட்டில். எப்படி பண்ண போகிறோம்? இப்போ அகெயின் விச் இஸ் கன்வீனியன்ட் இஸ் கிலோமீட்டர் 1000 மீட்டர்னு எழுதிக்கிறது ஈஸி. தேர்ஃபோர் 10⁻³ மீட்டர் எழுதிண்டாச்சு. தென் அவரை செகண்டில் மாற்றணும்னா டினாமினேட்டரில் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு அவருக்கு பதிலாக 3600 செகண்ட்ஸ் எழுதிக்கணும்.
எழுதினாச்சுன்னா இப்போ நம்ம ஈஸியாக நம்ம செகண்டை கேன்சல் பண்ண முடியும். பண்ணி முடிட்டு அப்புறம் மீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா we get the same method. Okay, next we go to the last example in this topic. Universal gravitational constant G equal to 6.67 into 10 power minus 11 Newton and meter squared. Okay, meter squared per kg squared. இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. இதை நம்ம இப்போது டிஃபரெண்ட் யூனிட் என்னென்னா சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் பவர் -2 கிராம் பவர் -1 கன்வெர்ட் பண்ணணும். இது ஸோ இப்போ வந்து இதை இப்போ எப்படி போட போகிறோம்? இப்போ இதே மெத்தட் தான். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல்ல 6.67 இன்ட்டு 10 பவர் -11 நியூட்டனை முதல்ல நம்ம இப்போது யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் SI யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் முதல்ல எழுதிக்க போகிறோம். என்ன எழுதிக்க போகிறோம்? நியூட்டன் இக்குவல் டு கேஜி மீட்டர் பவர் பை செகண்ட் ஸ்கொயர் எழுதிண்டாச்சு. அடுத்தாப்பில் என்ன கொடுத்துருக்கு? எம் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்து அடுத்தாப்பில் டிவைட் பை கேஜி ஸ்கொயர் கொடுத்துருக்கு. திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்ன போட போகிறோம்? எக்ஸ் போட போகிறோம். அன்னோன், வி ஹேவ் டு ஃபைண்ட் இட் அவுட். எக்ஸ் சென்டிமீட்டர் கியூப் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர் பர் கிராம் கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோம்? இது முதல்ல இந்த கேஜியை முதல்ல 1000 கிராம் போட்டுக்க போகிறோம். இதை என்ன பண்ணுறோம்? 1000 ஸ்கொயர்ட் கிராம் ஸ்கொயர்ட் போட்டுக்க போகிறோம். தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராம் ஸ்கொயர் கணக்கு பண்ணால் வெறும் கிராம் கிடைக்கும். கிராம் முதல்ல கேன்சல் பண்ணிப்போம். தேர்ஃபோர் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதை போட்டாச்சு. அப்புறம் என்ன போட போகிறோம்? மீட்டர் ஸ்கொயருக்கு மீட்டர் க்யூப் மாற்றுறது. மீட்டர் க்யூப் போட்டால் என்ன வரும்? 100 க்யூப் சென்டிமீட்டர் க்யூப் போட்டாச்சு. தேர்ஃபோர் சென்டிமீட்டர் க்யூபை கன்வெர்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி தேர்ஃபோர் இப்போ நம்ம வி ஆர் நவ் ரெடி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6.67 இன்ட்டு 10 பவர் -11 இன்ட்டு இந்த ஒரு 1000 டிவைட் பை 1000 ஸ்கொயர் கீழே வந்து 1000 கிடைக்க போகுது. தேர்ஃபோர் 1000 10 பவர் 3 மேலே வந்து 100 பவர் 3 இருக்குது, கீழே 10 பவர் 3 இருக்குது. தேர்ஃபோர் திஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் போட்டாச்சு. அதனால் என்ன கேன்சல் பண்ணால் 10 பவர் 3 கிடைக்க போகுது. ஈக்குவல் டு 6.67 இன்ட்டு 10 பவர் -8 கிடைச்சாச்சு. ஓகேயா? therefore this is a kind of a typical இது very very simple method. therefore question நமக்கு இந்த மாதிரி சப்போஸிங் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கொஷின் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வந்ததுன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுக்கான டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். டெசிமல் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த சைடில் உனக்கு கேஜி இருக்கோ அது 1000 கிராம் போடுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபுல் நம்பர் யூஸ் பண்ணுற சைடாக போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக முடியும் வித்தவுட் மேக்கிங் எனி மிஸ்டேக். சரி, நவ் we will take one more example. Question number 4. 1 joule equal to how many eggs? இதை வந்து நீங்களே ஒர்க் பண்ணலாம். எக்ஸுங்கிறது ஆக்சுவலாக CGS யூனிட்டு. ஸோ அதனால் இதை நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் பிகாஸ் we are asking something else. because CGS யூனிட்ஸு அது பதிலாக வேறு ஒரு செப்பரேட் யூனிட் சிஸ்டம் அதை பற்றி கேட்க போகிறோம். இது வந்து JEE ஜனவரி 2019 கேட்ட கொஷின். we will try. நான் இப்போ முக்கியமாக சொல்ல போனால் சில டாபிக்ஸில் வந்து நீட் லெவல் ஆஃப் கொஷினுக்கும் JEE லெவல் ஆஃப் கொஷினுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் JEE லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நிறைய டாபிக்ஸில். அம்மா அது கேஸில் you don't have to worry about whether you should practice only NEET level மட்டும்தான் பார்க்கணுமா சொல்லிட்டு, நீட் கொஷின் மட்டும்தான் பார்க்கணுமா சொல்லிட்டு பாஸ்ட் JEE கொஷின்ஸும் ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களை எந்தெந்த சாப்டர் எந்தெந்த டாப்பிக்கில் JEE மெயின் கொஷினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது பிரகாரம் பண்ணால் போதும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சாப்டரில் எஸ்பெஷலி எரர்ஸை விட்டுட்டு மற்ற 4
டாபிக்ஸ் நான் இப்போ கவர் பண்ணுறத நீங்கள் ஜேஇக்கும் நீட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது பாஸ்ட் பேப்பர்ஸில். யூ கேன் ப்ராக்டிஸ் இன்டர்சேஞ்சபிளி. நீட் பசங்க வந்து ஜேஇயும் ட்ரை பண்ணலாம், ஜேஇ பசங்க நீட்டும் ட்ரை பண்ணலாம் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். ஓகே, now having said that, let's now take up this particular question which was asked in JEE, past question. Density of a material is SI units is 128 kg per meter cube in certain units in which the unit of length is 25 centimeter. That என்ன அர்த்தம்னா ஒரு யூனிட் ஆஃப் லெங்க் இஸ் ஈக்குவல் டு நாட் 1 centimeter but 25 centimeter. And the unit of mass is 50 grams. And the numerical, what is the numerical value of the density is calculate பண்ணணும். எப்படி போட போனால் இதே தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 128 kg per meter cube is a given quantity. This must be equal to, கண்டுபிடிக்க வேண்டியது x value. எந்த யூனிட்ஸு? Unit of mass 50 gram each divided by unit of length will be 25 centimeter, அதனுடைய cube போட்டானா. Now we can convert kg into 1000 grams. போட்டு கிராம் கேன்சல் பண்ணிக்கலாம். கேஜிக்கு பதிலாக 1000 கிராம் போட்டு கிராம் கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்புறம் மீட்டருக்கு பதிலாக 100 சென்டிமீட்டர் போட்டு க்யூப் பண்ணோன்னா சென்டிமீட்டர் க்யூப் cancel பண்ணிட்டோன்னா we just work out what it is. X is equal to 128 into 1000 divided by 100 cube into, இப்போ இந்த இது 25 வந்து மேலே போகுது, கிராஸ் மல்டிப்ளை 25 cube கீழே 50 இருக்க போகுது. ஆன்சர் இஸ் 40. ஓகேயா? நவ் this is a method you have to follow for all the conversion of units question வந்ததுன்னா. again I repeat, இதில் வந்து டைப் ஆஃப் கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. வந்ததுன்னா you can easily score. This is a method. Don't try and then get confused by any other method. உங்களுக்கு வந்து சில புக்ஸையோ இல்லை டீச்சர்ஸோ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக கற்றுக் கொடுப்பாங்க. அல்டிமேட்லி ஆல் மெத்தட் வில் கிவ் த சேம் ஆன்சர். பட் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மெத்தடில் ஒன்று கன்ஃபியூஷன் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோ, ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோ, அன்னோனை எக்ஸ்ன்னு போட்டுக்கோ. யூனிட்ஸாக ஒரே யூனிட்ஸாக வரத்துக்கு நீ கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கோ, கேன்சல் பண்ணிக்கோ யூனிட்ஸை. அண்ட் தென் யூ டூ த சிம்பிளிஃபிகேஷன் மேத்தமேட்டிக்ஸ். அவ்வளோதான் விஷயம். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். நான் அண்ட் பை த வே தட் ப்ராக்டிஸுக்கு ஐ கிவன் த பாஸ்ட் கொஷின்ஸ்லேருந்து நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளோட பிளாட்ஃபார்மில் உனக்கு வந்து பிடிஎஃப்பில் உனக்கு கிடைக்கும். உனக்கு அதை வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ தரோவா. ஓகே, now we will take up the next topic, which will be dimensions, now in the next session. Okay, thank you.